இனிமேலும் இஸ்ரேலால் இந்த யுத்தத்தை செய்ய முடியாது. பாலஸ்தீனத்தை நரகமாக்குவேன் என்றாரு. நரகத்தை இதுக்கு மேல் நீங்க காசாவில் உண்டாக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் நாங்க சொல்றதை கேட்டா மட்டும் தான் சீஸ்ஃபயருக்கு வருவோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா சாக துணிந்தவர்களுக்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் மிக தெளிவாக நேற்றைய தினம் பேசியிருந்தார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பாக இருக்கக்கூடிய ஹமாஸை அழிக்கிறது அசாத்தியமானது. அவங்க ஈசல் மாதிரி புற்றீசல் மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் பேர்த்த அழிச்சு முடியும், அதுக்கு நிகராக இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்துடுறாங்க. இஸ்ரேல் தங்களுடைய குறிக்கோளை முழுமையாக நிறைவேற்றியதற்கு பின்னால் தானே சீஸ்ஃபயருக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இல்லை என்று டிக்ளேர் பண்ண முடிஞ்சுதான்னா அப்படி பண்ண முடியலை. கட்டிடங்களை அழித்தது யுத்தத்தின் வெற்றியாக மாறாதில்லை. நாம் வெற்றி பெற்றது காசாவில் அல்ல அமெரிக்காவில் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா காசாவில் தோத்துட்டோம்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஷார்ட் டாக் நிகழ்ச்சி கடந்த 1.5 மாதங்கள் நடைபெறவில்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் நாங்கள் சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டோம். மீண்டும் சமூக விவகாரங்கள், அதே போன்று சர்வதேச விவகாரங்கள், அரசியல் விவகாரங்கள் சம்பந்தமாக எதிர்வரக்கூடிய நாட்களிலே ஷார்ட் டாக் நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய எங்களுடைய முதலாவது நிகழ்ச்சியிலே நாங்கள் பாலஸ்தீனத்திலே இப்போது யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 468 நாட்களுக்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சுதந்திரமாக வாழப்போகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கான இழப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இந்த யுத்த நிறுத்தம் எப்படி சாத்தியமானது, என்னென்ன இழப்புகளை எல்லாம் அவர்கள் இழந்திருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் சம்பந்தமாக இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு சமூக ஆர்வலரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். கடந்த 468 நாட்களாக காசாவிலே என்ன நடைபெறுகிறது என்ற விடயங்களை துல்லியமாக வீடியோ வடிவிலே கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு நபர். இந்த காசா சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய நேரத்திலே அவருடைய பிரத்யேக யூடியூப் சேனல் கூட முடக்கப்பட்டது. அப்படி இருந்தும் இன்னொரு சேனலையும் ஆரம்பித்து மக்களுக்காக வேண்டி அங்கே நடைபெறக்கூடிய அவலங்களை அவர் வீடியோ வடிவிலே கொண்டு வந்திருந்தார். சகோதரர் ரஸ்மின் MISC அவர்கள் நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காசாவிலே 468 நாட்களுக்கு பின்னால் இப்போது யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதலிலே சொல்லுங்கள், இந்த யுத்த நிறுத்தம் எப்போதில் இருந்து ஆரம்பமாக போகிறது, இதனுடைய பின்னணி என்ன? காசாவினுடைய யுத்த நிறுத்தம் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவு 12 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். அவங்களோட ஏரியா டைம் பிரகாரம் அப்படி ஆரம்பிக்கப்படுவது 3 கட்டங்களாக இந்த யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் கட்டம்தான் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க இருக்கிறது. அது வரைக்கும் உண்டான காலகட்டம் யுத்தத்தினுடைய காலகட்டமாகத்தான் இருக்க போகிறது. நேற்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 81 பேர் பாலஸ்தீனத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தான் அந்த சீஸ்ஃபயர் ஆரம்பிக்கப்பட போகிறது. இந்த சீஸ்ஃபயரில் என்ன இருக்குதுங்கிறத பொறுத்தவரையில் அதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய முதல் கட்ட யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் 42 நாட்கள் அந்த யுத்த நிறுத்தம் அமலில் இருக்கும். இந்த 42 நாட்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் இருக்கிறார்கள். பணைய கைதிகளில் 33 பேரை விடுதலை செய்வார்கள். இந்த 33 பேருக்கு பகரமாக 1000 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஒருவருக்கு 30 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும். இதில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க பெண் சோல்ஜர்ஸ், இஸ்ரேலுடைய பெண் சோல்ஜர்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த 4 பேருக்கும் ஒவ்வொருவருக்கு 50 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும். அப்படி விடுதலை செய்யப்படுகிறவர்களில் 190 பேர் பாலஸ்தீனத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவிக்கக்கூடியவர்கள், ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள். அதில் 190 பேரை இஸ்ரேல் விடுவிப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பாலஸ்தீனத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தினூடாக விடுவிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கிய நபர் தான் ஷேக் மர்வான் பர்கௌத்தி அவர்கள். மர்வான் பர்கௌத்தியை பொறுத்தவரையில் இவர்தான் பாலஸ்தீனத்தினுடைய உண்மையான நிஜ ஆட்சியாளராக இப்பொழுது இருக்க வேண்டியவர்.
ஆனால் அங்கு நடந்த முனாஃபிக்குத்தனமான முதுகில் குத்துகிற காரியங்களால் அவர் இஸ்ரேலுடைய சிறையிலே வாட வேண்டிய நிலை இருக்கிறது. மர்வான் பர்கவுத்தி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கையாக இருந்தது. அதை எழுத்தில் அவங்க மர்வான் பர்கவுத்தி வருவாருங்கிற எந்த செய்திகளுமே எங்கேயும் போடப்படவில்லை. ஆனால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய 190 பேர் ரிலீஸ் பண்ணப்படுவாங்க இந்த 1000 பேரில் என்று இருக்கிறதுனால பெரும்பாலும் அதில் மர்வான் பர்கவுத்தியும் இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. அப்படி அவர் விடுதலை செய்யப்படுவாராக இருந்தால் இந்த 3 கட்ட சமாதான உடன்படிக்கை காலங்கள் 3வது கட்டம் ஆரம்பிக்கும் போது பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளராக மர்வான் பர்கவுத்தி அவர்கள் தான் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட இருக்கிறார். இந்த சீஸ்ஃபயர் காலகட்டத்துக்குள்ள ஒரு நாளைக்கு 600 ட்ரக்குகள் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். 600 ட்ரக்குன்னா அதில் பெட்ரோல் டீசல் ட்ரக் வரும், உணவுகள் மருந்துகள் எல்லாமே அனுமதிக்கப்படணும். சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் உள்ள அனுமதிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இப்படி எல்லாமே வளமையில் எதெல்லாம் தேவையோ எல்லாவற்றையுமே இந்த காலகட்டத்துக்குள்ளாக அனுமதிக்கப்பட வேண்டும். முதல் கட்டமாக மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் வெளியேறும். அவர்களுடைய படைகளை எடுத்துக்கொண்டு விட்ரா பண்ணுவாங்க. காசா இஸ்ரேல் எல்லையில் 700 மீட்டர் கேப்புக்குள்ளே இஸ்ரேல் விட்ரோவாகி போய் நிற்பாங்க. இது முதல் கட்டத்துக்குள்ள. அதே மாதிரி இப்போ பாலஸ்தீனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாலஸ்தீனத்தில் 2 எல்லை கடவுகள் இருக்குது. உள்ளே வர்றதுக்கு ரஃபா பார்டர் இருக்குது, அதே மாதிரி கரீம் அபு ஷலேம் என்கிற ஒரு பார்டர் இருக்குது. இந்த 2 பார்டரையும் அவங்க என்ன செய்வாங்கன்னா திறக்க ஆரம்பிப்ப. நேற்று நைட்டே ரஃபா பார்டர் திறக்கப்பட்டிருக்குது. ஆனால் உள்ள எந்த ட்ரக்குகளும் இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அந்த அஃபீஷியலாக எப்போ திறப்பாங்கன்னு சொன்னால் சண்டே தான் திறப்பாங்க. 2 பார்டரையும் திறப்பாங்க. திறந்தால் அது வளம மாதிரியான உணவு போக்குவரத்து, அந்த 600 ட்ரக்குகள் வருவதற்கான அனுமதி கிடைக்கும். ஆல்ரெடி ரஃபா பார்டரில் ஒரு 20,000 ட்ரக்கு நிற்குது. அந்த ட்ரக்குகள் வந்தாலே பெருமளவான வசதி வாய்ப்புகள், அவர்களுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அனுமதிக்கப்படுவார்கள். அப்படி அனுமதிக்கப்படுகிற நேரத்தில் ரஃபா பார்டர் நிரந்தரமாக எப்போ திறக்கப்படும் என்றால் 2வது காலகட்டத்தில், 2வது யுத்த நிறுத்த காலகட்டத்தில் தான் திறக்கப்படும், 42 நாட்களுக்கு பிறகு. அப்போ இந்த காலகட்டத்துக்குள்ளாக முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்வருகிற சண்டே வெறும் 3 பேரைத்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 3 பேரும் இஸ்ரேலுடையவர்கள் இல்லை என்றும் அமெரிக்கர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அடுத்து இந்த 3 பேரை விடுதலை செஞ்சதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை விடுதலை செய்கிறாங்கன்னா அடுத்து 7வது நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் 4 பேரை விடுதலை செய்வார்கள். அப்போ 7 பேர். இப்படி 42 நாட்களுக்குள்ளாக அவங்க பிரித்து ஆக்களை விடுதலை பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இஸ்ரேலும் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் இதுவரைக்கும் உள்ள ஒரு சாராம்சமான நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த இடைப்பட்ட நாட்களிலே எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியாது. தாக்குதல்களை யாரும் செய்யக்கூடாது. காசாவில் இருக்கிற பாலஸ்தீன விடுதலை போராளிகள் செய்யவும் கூடாது, அவர்கள் செய்யவும் கூடாது. இஸ்ரேல் வளமலை நமக்கு தெரியும். இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ லெபனானில் அது மாதிரி அட்டாக்குகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த யுத்த நிறுத்தத்தை சீர்குலைக்கிறதுக்காக செய்வாங்க. ஆனால் இங்கே அதை செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குன்னா அமெரிக்காவினுடைய புதிய அரசாங்கம் நேரடியாகவே இதில் தொடர்பு பட்டிருக்கிறாங்க. கத்தார் வந்து வளமையை விட அதிகமாக இதில் இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்கங்கிற காரணம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. சர்வதேசத்தினுடைய ஒரு முழுமையான பார்வையும் அதில் இருக்கிறதுனால அப்படியான தாக்குதல்களை கடந்த சீஸ்ஃபயர் நேரத்திலையும் அந்த இடையில தாக்குதல்களை அவர்கள் நடத்தவில்லை. ஆனால் இப்போ அவங்களுக்கு இன்னும் 3 நாள் 72 மணி நேரம் இருக்கிறது. இப்போ நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை, இப்போ இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை இருக்கிறோம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 3 நாள் இருக்கிறது. இந்த 72 மணி நேரத்துக்குள்ளே நேற்று அவங்க 90 சம்திங் ஷஹீதாகி இருக்கிறாங்க காசால. இன்றைக்கு இதுவரைக்கும் 82 பேருன்னும் போது ஒரு நாளைக்கு சராசரியாக 100 பேர் கொல்லப்படுகிறார்கள். எனவே இந்த 3 நாட்களுக்குள்ளாக ஒரு 500 பேரையாவது கொல்ல வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதாவது இந்த கடந்த காலங்களிலே ஐநா அதே போன்று பல சர்வதேச நாடுகள் பல முயற்சிகளை மேற்கொண்டும் இஸ்ரேல் விடாப்புடியாக இருந்தது. திடீர் என்று இந்த மாற்றத்திற்கான பின்னணி என்னவாக இருக்கும்? இனிமேலும் இஸ்ரேலால் இந்த யுத்தத்தை செய்ய முடியாததுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். 20ஆம் தேதி அவர் திங்கட்கிழமை பதவியேற்க இருக்கிறார். பதவியேற்புக்கு முன்பதாக உடனடியாக நீங்கள் யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்பினுடைய ஆர்டர் தான் நெத்தன்யாகு இந்த வழிக்கு வந்தது. ட்ரம்பை பொறுத்தவரையில் நமக்கு தெரியுமா, அவர் ஒரு பிசினஸ் மேன். அவர் பிசினஸாகத்தான் எல்லாத்தையும் யோசிப்பார். இப்போ அவர் பதவியேற்க போகிறதுக்கு முன்னாடியே கனடாவுடைய பிரதமர் ராஜினாமா செய்திருக்கிறார். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், ட்ரம்பினுடைய இந்த வியாபார கொள்கைகள் 20% வெளிநாட்டு ஏற்றுமதிகளுக்கெல்லாம் 20% வரி விதிப்பேன் என்றார். கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு 20% வரி விதிக்கிற போது அது பெரிய தர்ம
சங்கடத்தை உண்டாக்கிவிடும். இதுவெல்லாம் இப்போதைய கனடாவினுடைய பிரதமர் பதவி விலகுவதற்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் கனடாவை அமெரிக்காவோட இணைப்பு நின்றுகிட்டு இருக்கிறாரு. அதே போன்று பனாமா கால்வாயை கைப்பற்றுவன் இராணுவத்தை அனுப்பினாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கிரீன்லாண்டோட சண்டை பிடிச்சிக்கிறார். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிசினஸ் ஓவராக தான் இருக்கும். அவர் பிசினஸாக தான் எதையும் யோசிப்பார். இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஆயுதத்தை காசு கொடுத்து வாங்கி யுத்தம் பண்ணுவாங்கன்னா ட்ரம்ப் கண்டுக்காம இருப்பார். அமெரிக்காவே ஆயுதம் கொடுத்து சண்டை பிடின்னு சொல்லணுமாக இருந்தால் யோசிப்பார். இது நமக்கு பண்ண முடியாது. ஏன்னா அவரோட இருக்கக்கூடியவங்க இப்போ எலான் மாஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய நெருங்கின நண்பர் எல்லோருமே இந்த பிசினஸாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. எனவே தான் இந்த விவகாரத்தில் முதன்மையாக இந்த அழுத்தத்தை கொடுத்தது டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்த மாதிரி இவங்களுக்கும் அழுத்தம் கொடுத்து பார்த்தாரு. பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு நீங்கள் உடனடியாக சீஸ்ஃபயருக்கு வரல என்று சொன்னால் பாலஸ்தீனத்தை நரகமாக்குவேன்ன்றாரு. நரகத்தை இதுக்கு மேல் நீங்கள் காசாவில் உண்டாக்க முடியாது, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் சொல்கிறத கேட்டால் மட்டும் தான் சீஸ்ஃபயருக்கு வருவோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா சாக துணிந்தவர்களுக்கு இதுக்கு மேல் பார்ப்பதற்கு ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால அவங்க அதுக்கு மசிய மறந்துட்டாங்க. இப்பொழுது இஸ்ரேல் இதுக்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. உள்நாட்டுக்குள்ளே பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இப்போ சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா ஹான் நியூஸ் ஏஜென்சி அவர்களுடைய இஸ்ரேலி டைம்ஸ் எல்லாத்துலேயுமே ஆர்ப்பாட்டங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னும் அந்த மக்கள் சீஸ்ஃபயர் ஓகே மகிழ்ச்சி அடைந்தாலும் இது நடக்குமாங்கிற சந்தேகம் இஸ்ரேல் மக்களுக்கே இருக்கிறது. ஏன்னா உடனடியாக இது நடக்கணும், அவங்களோட மக்களை விடுதலை பண்ணவும் வேண்டி இருக்கிறது. நாட்டுக்குள்ள பெரிய பொருளாதார கிரைசிஸாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்படி பல பிரச்சனைகளால் அவருக்கு இனிமேல் இந்த யுத்தத்தை தொடர முடியாது. அதனால தான் இப்பொழுது வழிக்கு வந்திருக்கிறார். வளமலை உள்ள என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் ஹமாஸை அழிக்காமல் ரிட்டர்ன் வரமாட்டோம்ட்டு போனவங்க நேற்று என்ன சொன்னாருன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நாங்கள் சமாதான டீலுக்கு ஓகே பண்ணிட்டோம், இன்னும் ஹமாஸ் தான் சொல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாரு. அவங்கள அழிச்சிட்டு தான் வருவோம்னாங்க. ஆனால் இப்பொழுது இப்படி பேசக்கூடிய நிலைமை மாறி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியாது என்று நெத்தன்யாஹூக்கு எத்தனையோ அவர்களுடைய நாட்டு ஆய்வாளர்களே சொன்னார்கள். இராணுவத்தில் இருந்தவங்க இருக்கிறவங்களே சொன்னாங்க. அவர் அதெல்லாம் கேட்காம தான் இந்த சண்டைக்கு வந்தார். கடைசியில் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பலமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. எனவே தான் அவர்கள் இந்த தங்களுடைய தோல்வியை வேறு விதமாக காட்டியிருக்கிறார்கள். அவங்க சொன்ன எதுவும் நடக்கல. இப்போ இதில் தோல்விங்கிறத நம்ம எப்படி புரியணும்னா ரெண்டு விஷயத்தில் புரியலாம். யார் தோல்வி யார் ஜெயித்தாண்டதை பார்த்தோம்னா முதல்ல இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் உள்ளே புகுவோம், அடின்னு அடிப்போம், அடித்து எங்களுடைய பணைய கைதிகளை மிலிட்ரி ரீதியாக எடுத்துக்கொண்டு வருவோம்னாங்க. யுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வருவோம்னாங்க. இப்போ யுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க, யுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போகல, சமாதான பேச்சுவார்த்தையில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எனவே அவர்கள் உள்ளே வந்து அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு போவோம் என்பது பொய்யாகிவிட்டது, செய்ய முடியவில்லை. ரெண்டாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக அழிச்சிட்டு தான் இதை முடிப்போம்னாங்க. இதுவரைக்கும் அழிக்க முடிஞ்சதான்னா அழிக்க முடியலை. அவர்களுடைய ஒரு சிலருடைய பாடி மட்டும் தான் இஸ்ரேல் கையில் இருக்குதே தவிர வேற ஜனாசாக்கள் கூட இஸ்ரேலில் கையில் கிடையாது. 5-6 பேருடைய ஜனாசா இருக்குது, யஹியா சின்வார் அவருடைய ஜனாசாவோடு சேர்த்து. இதை தவிர வேறு எதுவும் இஸ்ரேல்கிட்ட கிடையாது. எனவே அவங்க சொன்ன எதுவுமே காசாவுக்குள்ள சாத்தியப்படவில்லை. ரெண்டாவது அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் மிக தெளிவாக நேற்றைய தினம் பேசியிருந்தார். என்ன பேசுறாருன்னா 2024 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அவர் பேசும்போது சொல்றாரு, பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஹமாஸை அழித்து விட்டுத்தான் இஸ்ரேல் நிற்பார்கள், அதை அழிச்சா தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் அப்படின்னு பேசினார். நவம்பர் 24 இப்படி பேசினவர் ஜனவரி 14ஆம் தேதி என்ன பேசுறாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பாக இருக்கக்கூடிய ஹமாஸை அழிக்கிறது அசாத்தியமானது, அவங்க ஈசல் மாதிரி புற்றீசல் மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் பேர்த்த அழிச்சு முடியும், அதுக்கு நிகராக இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்துடுறாங்க. இப்பொழுது பழைய ஆரம்பத்தில் அக்டோபர் 7 யுத்தம் நடக்கும்போது அவங்கள்ட்ட எத்தனை சோல்ஜர் இருந்தாங்களோ அதே லெவலுக்கு திருப்பி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க ஆக்களை. அப்படி ஒருத்தர் அதாவது ஒன்றும் இல்லாமல் போனால் இன்னொன்று சேர்த்துருவாங்க அவங்க. இந்த மாதிரி பலத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அழிக்க முடியாது என்று இது நம்ம சொல்லலை, ஆண்டனி பிளிங்கன் சொல்வதை அல் ஜசீரா இரண்டையுமே போட்டு காட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த யுத்தத்தில் படுதோல்வி அடைந்து விட்டது இஸ்ரேல். இது இனியும் அவங்களால் இந்த யுத்தத்தை தொடர முடியாது. கிட்டத்தட்ட 4000க்கு உட்பட்ட மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டேங்கே பல ஆயிரம் மில்லியன்கள் டாலர்கள் பெறுமதியான டேங்குகள், உலகத்தில் நம்பர் 1 டேங்க். அந்த டேங்குகளை வெறும் $530 பெறுமதியான யாசின் 105 என்கிற ஒரு ராக்கெட்டால தான் அடின்னு அடிச்சு அழிச்சாங்க.
அதே மாதிரி சோல்ஜர்ஸுகள் 70,000க்கு மேற்பட்டவர்கள் மனநோயாளியாக மருத்துவமனைகளில் இருப்பதாக அவர்களுடைய பத்திரிகைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு மேலும் எந்த இராணுவமாக தாக்கு பிடிக்குமானா கண்டிப்பாக தாக்கு பிடிக்காது. அதனால தான் அவங்க இந்த சமாதான உடன்படிக்கைக்கே வந்தாங்க. சரி, இதுவரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அநியாயங்களின் அடிப்படையிலே பாலஸ்தீனத்துடைய இழப்புகளை சொல்ல முடியுமா? பாலஸ்தீனத்தினுடைய இழப்புன்னா எது மீதமாக இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா இழப்புகளும் நமக்கு புரிஞ்சிடும். அங்கே இதுவரைக்கும் 7% நிலப்பரப்பு மட்டும்தான் அழிக்கப்படாமல் இருக்கிறது. 7% தான் அழிக்கப்படாமல் இருக்குன்னா 93% டோட்டலாக அழிக்கப்பட்டு விட்டது. 2000 பள்ளிவாயல்களுக்கு மேலே அந்த பகுதிகளில் இருந்த அத்தனை மாஸ்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. அதே போன்று பல்கலைக்கழகம், பாடசாலைகள் எதுவுமே அங்கே கிடையாது. அங்கே கட்டிடம்னு நீங்கள் பார்க்குறதுக்கு எந்த பகுதியிலும் கிடையாது. அது அதாவது வடக்கு காசாவில் மொத்த 0, வடக்கு காசாவில் அத்தனையுமே அழிக்கப்பட்டு விட்டது. அப்படியாக இருந்தால் இஸ்ரேல் தங்களுடைய குறிக்கோளை முழுமையாக நிறைவேற்றியதற்கு பின்னால் தானே சீஸ்ஃபயருக்கு வந்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய குறிக்கோளே கிடையாதுல்ல. ஒரு யுத்தத்தில் அனைத்து கட்டிடங்களையும் அழிச்சிட்டோம்ங்கிறதுனால நாங்கள் அனைத்து கட்டிடங்களையும் அழித்து விட்டு வெளியே வருவோம்னு அவங்க சொல்ல வரல. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழித்து விட்டு வெளியே வருவோம்னு தான் சொன்னாங்க. பாலஸ்தீன விடுதலை ஹமாஸை இல்லாமல் அவங்க 2 தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டார்கள். யஹ்யா சின்வார் ஷஹீதாக்கப்பட்டார். அதே நேரத்தில் அவர் எப்படி ஷஹீதாக்கப்பட்டாருங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் நெஞ்சை நிமிர்த்தி இறுதி மூச்சு வரைக்கும் போராடிய தலைவன் அவர். யஹ்யா சின்வாரை போன்ற ஒரு வீரனை அண்மைய காலத்தில் யாருமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வீரத்தை காட்டிக்கொண்டு அவர் மரணித்தார். இஸ்மாயில் ஹனியாவை ஈரானுக்குள்ள வச்சு கொண்டாங்க, லெபனான்ல வச்சு ஷேக் ஆரூரியை கொண்டாங்க. இந்த மாதிரி கொலைகள். அதே போன்று ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா கொல்லப்பட்டார். அதே போன்று ஹிஸ்புல்லாக்களுடைய மேஜர் ஜெனரலாக செயல்பட்ட ஃபுவாத் ஷுக்கூர் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த மாதிரி தலைவர்களை அவங்க கொன்றாங்களே தவிர அவர்களால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இல்லை என்று டிக்ளேர் பண்ண முடிஞ்சுதான்னா அப்படி பண்ண முடியலை. கட்டிடங்களை அழித்தது யுத்தத்தின் வெற்றியாக மாறாதில்லை. அப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வியட்நாமில் அமெரிக்கா வெற்றியா தோல்வியாண்டு பார்த்தோம்னா உலகமே சொல்லுது அமெரிக்கா தோத்தாங்கன்னு சொல்லி, அமெரிக்காவும் சொல்லுது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களையும் அழிச்சாங்க, ஆனால் இலக்கு அடையலை. அப்படியாக இருந்தால் இஸ்ரேலும் தோற்றுவிட்டார்கள் என்றால் சொல்ல வருகிறது. 100% இஸ்ரேல் இந்த யுத்தத்திலே தோல்வி அடைந்து விட்டார்கள். இப்ப கூட இஸ்ரேலுடைய முன்னாள் நீதி அமைச்சராக செயல்பட்டவர் சொல்லியிருக்கிறார், நாம் வெற்றி பெற்றது காசாவில் அல்ல அமெரிக்காவில் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா காசாவில் தோத்துட்டோம்னு அர்த்தம். அதே மாதிரி ஆண்டனி பிளிங்கனுடைய செய்தியை நான் அதுக்கு தான் சொன்னேன். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்போம் என்று 2024 நவம்பரில் சொன்னவர் 2025 ஜனவரியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எங்களால் அழிக்க முடியலைங்கிறாரு. அழிக்க முடியலைன்னா தோல்வி, அவ்வளோதான். அவங்க யாருக்கு இதில் சண்டை? பொதுமக்களோட இல்லை சண்டை. சண்டைன்னு வந்தது யாரோடுண்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்போடும் இஸ்ரேலோடும் தான் சண்டை. எனவே இவர்களை அவர்கள் அழித்திருந்தால் தான் இலங்கையில் யுத்தம் வெற்றியா தோல்வியானா வெற்றி. என்ன காரணம்? தமிழீழ விடுதலை புலிகள் மொத்தமாக தோற்கடிக்கப்பட்டார்கள். இப்ப யாராவது இருக்காங்களா? ஒரு சிங்கிள் ஆளையாவது நான் விடுதலை புலின்னு சொல்லி காட்ட முடியுமா? காட்ட முடியாது. எனவே இங்கே யுத்தம் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படி பல நாடுகளில் வெற்றி பெற்றிருக்கிறது அவர்களுடைய பார்வையிலே பார்த்தா. ஆனா காசாவில் நாங்கள் பாலஸ்தீனத்தை காசாவில் ஹமாஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் அத்தனை பேருமே ஹமாஸ். அங்கே நேற்று இரவு 12 மணிக்கு கத்தாருடைய பிரதமர் அறிவிக்கிறார் சீஸ்ஃபயர் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லி. இந்த செய்தி காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி போய் சேருகிறது என்று சொன்னால், உடனே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஹமாஸ் வர்றாங்க வெஹிக்கிளில் ஒவ்வொரு ஏரியாவுக்காக போய் சொல்கிறாங்க. அந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. இப்போ அதே கண்ணை மூடிக்கிட்டு அதே மாதிரி வர்றாங்க, சமாதானம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்கிறத போய் சொல்கிறாங்க. அப்படி என்றால் இவர்கள் அழிக்கப்படவில்லை, அது அவங்களே ஒத்துக்கொள்கிறாங்க. இவங்களை அழிக்கலை. ரெண்டாவது அவங்க சொன்னது தான், நாங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை யுத்தம் பண்ணி தான் கொண்டு வருவோம்னாங்க. யுத்தம் பண்ணி கொண்டு வரலையே. கடைசி வரை இப்ப சமாதானம் என்று வந்தில்லாட்டி இப்பொழுதும் ஹமாஸ் அவங்களை விடுதலை பண்ண மாட்டாங்க, உள்ளதான் வச்சுக்கிடுவாங்க. இப்ப அப்படி என்றால் அவர்கள் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு பலத்த ஆபத்துகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. கட்டிடங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாலஸ்தீன காசா மக்களுடைய எதிர்காலம் என்னவாக மாறப்போகிறது? இனி வரக்கூடிய காலங்களிலே சர்வதேச உதவிகள் மூலமாக பழைய பாலஸ்தீனத்தை மீண்டும் கட்டியெழுப்பலாமா? காசாவை மீண்டும் கட்டியெழுப்பலாமா? எப்படியான நிலைமைகள் அங்கே காணப்படுகின்றன? பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீனம்ங்கிறது ஒரு சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு பூமி,
ஒரு நாடு வந்து தன்னுடைய சுதந்திரத்தை மீட்டுக் கொள்வதற்காக போராடும் போது அழிவுகள் என்பது அசாத்தியமானது கிடையாது. கண்டிப்பாக அழிவுகள் நடக்கும். நம்ம நாட்டிலையும் சுதந்திர போராட்டத்தின் போது ஆயிரக்கணக்கானவர்களை நாம் இழந்திருக்கிறோம். நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடிய பல தலைவர்கள் மாற்று நாட்டினரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அங்கே 46,000 பேர் கொல்லப்பட்டது, 1,15,000 பேருக்கு மேலே ஊனமுற்றிருக்கிறார்கள். அதெல்லாம் நடந்திருக்கிறது. இப்போ இந்த சீஸ்ஃபயருக்கு பிறகு ஏதாவது மாற்றம் வருமானு நினைச்சிங்கன்னா கன்ஃபார்மாக மாற்றம் வரும். என்ன மாற்றம்னு கேட்டால், அரசியல் ரீதியாக ஐநாவினுடைய செயலாளர் குட்ரஸே மிக தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் இப்படியே அந்த அதாவது பிச்சைக்காரண்ட உடம்புல இருக்கிற புண்ணு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, சொரிஞ்சு இருக்க முடியாது. அரபு நாடுகளுக்கெல்லாம் பெரிய தலையீடியாக போயிடுச்சு. ஏன் தலையீடியாக போயிடுச்சுன்னு சொன்னால், பாலஸ்தீனத்தில் பிரச்சனை இருக்கும் வரைக்கும் அரபு நாடுகளுக்கு தலையீடியாக இருக்கும். பாலஸ்தீனம் தனிநாடுன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இங்கே பாலஸ்தீனத்தில் பிரச்சனை இருக்கும் வரைக்குமே ஈரான் வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக மிலிட்ரியோட தயாராக இருக்கிறதுனால இஸ்ரேலுக்கு அது பெரிய பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கும். எனவே இதை ஒரு வழி பண்ணி அவங்க ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பதற்குரிய வழியைத்தான் பார்ப்பாங்க. இந்த எக்ரிமெண்ட்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது பயன்படுத்தப்படுகிறது, பெர்மனன்ட் சீஸ்ஃபயர். இதுக்கு முடியாதுன்னு சொல்லித்தான் இவ்வளவு நாளா பெஞ்சமின் நெத்தன்யாகு இழுத்துக்கிட்டு இருந்தார், பெர்மனன்ட்ங்கிற வேர்டை போட முடியாதுன்னு சொல்லி. ஆனா போட வைக்கிறாங்க. போட்டாங்கன்னு சொன்னா பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக காசா புனர் நிர்மாணம் செய்யப்படும். 46 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை. அதை வந்து அரபு நாடுகள் நினைச்சாலே அள்ளி கொடுத்த கத்தாரை தூக்கி கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுக்கு அல்லாஹ் உதவியில் அவர்களிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தனி மனிதர்களை அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். பாலஸ்தீனம் என்பது நம்முடைய ஈமானிய தேசமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை கட்டிடங்களாக அதை வளர்த்து எடுப்பது என்பது அதை அசால்ட்டா பண்ணிடுவாங்க. எல்லாவற்றையுமே மலமலமலமலன்னு கட்டி முடிச்சிருவாங்க. நம்ம நாடே ரணில் விக்ரமசிங்க அவங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது பாலஸ்தீனத்தில் நாங்கள் ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. பெரும்பாலும் அதை இந்த அரசு செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்படி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், இந்தோனேஷியா மருத்துவமனை, துருக்கி மருத்துவமனை என்று பல மருத்துவமனை எல்லாம் ஒவ்வொரு நாடுகள் கட்டி கொடுத்தது. நம்ம நாடும் இப்போ இருக்கிற அரசாங்கம் ப்ரோ பாலஸ்டைன் அரசாங்கம்ங்கிறதுனால அப்படியான ஒரு முனைப்பை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே வெளிநாடுகளுடைய உதவிகளால் உடனடியாக அது மீள் கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டு விடும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நாடு சுதந்திர நாடு என்கிற அறிவிப்பு வர வேண்டும் என்பதுதான் ஐநாவினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. 2 நாடுகள், நீங்க ஒரு நாடு நாங்க ஒரு நாடுன்னு இருக்கணும். இப்ப இதுல அரபு நாடுகளுடைய படையை கொண்டு வைங்கன்னு சொல்லி கோரிக்கையை விடுத்திருந்தாரு பெஞ்சமின் நெத்தன்யாகு. இன்றைக்கு வெளியாகி இருக்கிற தகவல்கள் பிரகாரம் சவுதி அரேபியா மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அரபு நாடுகளுடைய படையெல்லாம் வந்து காசாவுக்குள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது. காசா மக்களை அவர்களுக்கு தேவையான படைகளை உருவாக்கித்தான் வைத்திருக்கிறார்கள். அவங்கள தனி நாடு ஆக்கி விட்டுருங்க, ஆக்கி விட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் அதை என்னன்னு சொல்லி பார்த்துக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. எனவே அடுத்த இன்னும் இப்படியான ஒரு சண்டை வராமல் அடுத்ததாக ஒரு தனிநாட்டை நோக்கி நகர்வதற்கு தான் இந்த 5 வருட காலம் தேவைப்படும் என்பதைத்தான் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அது தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டால் ஒரு மிகச்சிறந்த எதிர்காலமாக அவர்களுக்கு மாறிவிடும். இப்போ நம்ம தாவா பண்ணுறோம், மார்க்க பிரச்சாரம் எப்பொழுதும் பண்ணுகிறோம். அதே நேரத்தில் நம்மளை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, இது மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாததல்ல. ஒவ்வொரு நாட்டினுடைய நம்ம இதை எடுத்ததை எதுக்குன்னு கேட்டால் இந்த பொய்களை தவிர்க்கணுங்கிறதுக்கு, ஃபேக்ட் செக் பண்ணணுங்கிறதுக்கு தான் எடுத்தது. ஏன்னா காசாவில் என்ன நடக்குதுன்னும் போது 4 பேர் யூடியூபை செஞ்சு வச்சுக்கிறாங்க. என்ன செய்கிறான்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு நடக்கிற அநியாயத்தை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே உண்மை கொண்டு வரப்பட வேண்டும். இப்போ அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு கேரளா பெண் அரபு நாட்டுக்கு வேலைக்கு போகிறா, யமனுக்கு போன இடத்துல அவள் செஞ்ச ஒரு குற்றத்தினால அவருக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஊடகங்களும் என்ன காட்டுறாங்கன்னா, அரபிகள்னாலே இப்படித்தான், நம்ம அப்படித்தானே பழக்கப்பட்டிருக்கிறோம், அரபிண்டா காட்டு மிராண்டி, அரபிண்டா அப்படி, அரபிண்டா இப்படி, அரபி செய்கிற உதவிகளை பற்றி பேசுறதுக்கு நம்ம தயாரில்லை, இலங்கையாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும். அப்போ இந்த செய்தி எல்லா ஊடகங்களுமே ஒரு பொய்யை கட்டமைக்கும் போது அது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சுன்ற அர்த்தம் இல்லை. காசாவுக்காக மட்டும் செயல்பட்டதல்ல, காசாவை
தாண்டி சர்வதேச ரீதியாக இந்த இஸ்லாமிய உம்மாவுக்கு என்ன நடக்கிறது, இஸ்லாமிய சமூகத்திற்கு என்ன நடக்கிறது என்பது கொண்டு போகப்பட வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலைகள், ஒவ்வொரு ஊரில் இப்போ சோமாலியாவில் 1000 பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு நாடுகள் இருக்குது. இவற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று, நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. 2வது, நம்முடைய உம்மத்துக்காக நம்ம பிரார்த்திக்க முடியுமா இல்லையா? பாலஸ்தீனத்துக்கு மட்டுமில்லை, நம்ம பிரார்த்திக்கணும், அந்த மக்களுக்காகவும் பிரார்த்திக்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த சீஸ்ஃபயர் நேரத்தில் என்ன நடக்கிறது என்பது எத்தி வைக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதை தாண்டி கொடுக்கப்பட வேண்டிய அறிவுகளும் சொல்லப்பட வேண்டிய செய்திகளும் ஏராளம் இருக்கிறது. படிக்கிற புத்தகங்கள், படித்த புத்தகங்களுடைய செய்திகள் இருக்கிறது. அவற்றை எல்லாம் கொடுக்கிறதுக்கு நிறைய ஐட்டங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் படிப்படியாக நாம் அதை மக்களுக்கு இந்த ரீதியில் அறிவூட்டுகிற ஒரு காரியத்தையும், எதிர்காலத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது, இன்னைக்கு நாளைக்கு அந்த திட்டத்தை நம்ம அறிவிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆலிம்களுக்கு இந்த டிஜிட்டலை பற்றின தெளிவுகளை நம்ம கொடுக்கணும். உலமாக்களை அழைச்சி டிஜிட்டலில் நம்ம எப்படி செயல்படலாம், டிஜிட்டலில் எப்படி தாவாவை முனைப்பாக கொண்டு போகலாம், டிஜிட்டல் ரீதியாக மற்ற காரியங்களை என்ன செய்யலாம். ஏன்னா டிஜிட்டல்ங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டால், குரான் கிளாஸை பள்ளிக்குள்ளே செய்கிறதோடு நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். அங்கே செய்கிறது எல்லாமே டிஜிட்டலில் வெறுமனே வீடியோ பண்ணி மட்டும், அதை வீடியோ பண்ணி போடுறது மட்டுமல்ல, எத்தனையோ கண்டென்ட்டுகள் மார்க்க ரீதியாக மக்களுக்கு கொடுக்க முடியும். இப்படி பல விஷயங்களை நம்ம முடிவெடுத்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதை என்னுடைய ஒஃபிஷியல் யூடியூப்ல அறிவித்து அது தொடர்பான காரியங்களை முன்னெடுக்க இருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய நாளுக்கான இறுதி வினா, அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் ஆரம்பித்த நாளில் இருந்து நீங்கள் தினமும் வீடியோக்களை போட்டு வந்தீர்கள். அங்கே நடைபெறக்கூடிய விடயங்களை முழுமையாக ஒரு தொகுப்பாக நீங்கள் வழங்கி வந்தீர்கள். பல சிரமங்களை மேற்கொண்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். என்னுடைய வினா, இலங்கை வாழ் முஸ்லிம்கள் மாத்திரமல்லாமல் சர்வதேச முஸ்லிம் உம்மத்தே இந்த பாலஸ்தீனர்கள் மீது ஐவேரை தொழுகைக்கு பின்னால் துவா இறைஞ்சினார்கள், குனூத்தே நாசிலா ஓதினார்கள், சதகாக்களை கொடுத்தார்கள், உதவிகளை செய்ய முற்பட்டார்கள், பல விதமான முனைப்புகள். இனி யுத்த நிறுத்தம் வந்திருக்கின்றது. எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம நிறைய, நீங்கள் சொன்ன மாதிரி பிரார்த்தனை, எல்லோருமே பிரார்த்தித்தோம், குனூத்து நாசிலா எல்லாமே ஓதினோம். பிரார்த்தனைகள் எப்பொழுதும் அவர்களுக்காக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அது இபாதத் ரீதியாக செய்யணும். மேலதிகமாக நம்ம மக்கள் செய்ய நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார உதவி செய்யலாம். UNRWA என்கிற இணையதளத்துக்கு போனோம்னு சொல்லி சொன்னால், ஐநாவினுடைய அஃபிஷியல் இணையதளம் அது, யூஎன்னுடைய இணையதளம் அது. அந்த இணையதளத்தின் ஊடாக நம்ம அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ண முடியும். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஐநாவினுடைய செயல்பாடுகள் UNRWA ஊடாகத்தான் செய்யப்படுகிறது. UNRWA தான் பாலஸ்தீனத்துக்குள்ள தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறார்கள், எல்லாரையும் விட அஃபிஷியலாக. எனவே யாராவது அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் UNRWA.org என்கிற இணையதளத்துக்கு போய் ரைட் சைட் மேல் மூலையில் கார்டில், விசா கார்டில் என்ன பண்ணலாம்னு கேட்டால் அவங்களுக்கு பே பண்ணலாம். இது ஒரு இல்லீகல் கிடையாது. இது யாரோ ஒரு தெரியாத ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்க போகிற பணம் கிடையாது. அல்லது பலஸ்டைனில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லி யோசிச்சிங்கன்னா அப்படி கூட கிடையாது. பாலஸ்தீனத்திற்கு தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ஐநாவினுடைய ஆர்கனைசேஷன், நாங்கள் ஐநாவுக்கு பணம் கொடுத்தவங்க வேணும்னா மாறு தட்டி கொள்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதனால் முடியுமானவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டால், உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை UNRWAக்கு உதவியாக நம்ம அனுப்பி வைக்கும்போது, அதை அவங்களே கேட்குறாங்க, UNRWA கேட்குறாங்க, எங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுகிறது, ஏன்னா திரும்ப காசாவை மீள் கட்டுமானம் செய்யணும். அரபு நாடுகள் கொடுப்பாங்க, மற்ற நாடுகள் கொடுப்பாங்க. நம்ம என்ன பங்களிப்பு செய்யலாம்னா, நம்ம இந்த பங்களிப்பை செய்யலாம் தாராளமாக. நான் நினைக்கிறேன் மினிமம் $10 கொடுக்கலாம். டாலரில் தான் கொடுக்கணும். $10 இருந்து நீங்கள் $10,000 தாராளமாக கொடுக்கலாம். அப்படியான உதவிகளை செய்கிற போது அல்லாஹ்வோட உதவியில் அந்த மக்களுக்கு அது இன்னும் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆல்ரெடி கத்தார் ஆயிரக்கணக்கான மக்களை இந்த சப்ஜெக்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கத்தாருக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். கத்தார் இந்த பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து இவ்வளவு செயல்படுறதுனால பொருளாதார இழப்புகள் நிறையவே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நிறைய கம்பெனிகள் கத்தாரை விட்டு வெளியேறியதெல்லாம் உண்டு, அதாவது ப்ரோ இஸ்ரேலியன் கம்பெனிகள். அப்படி இருந்தும் கூட நாங்கள் நிற்போம்னு சொல்லி அல் ஜசீரா மாதிரி ஒரு நிறுவனம் இருக்க போய் தான், நான் இன்றைக்கு தமிழில் சொல்கிறதா இருந்தால் கூட அல் ஜசீராவுடைய தகவல்களை தான் நம்ம சொல்லி கொண்டு வந்தோம். இவ்வளவு சேவைகளை மொத்தமாக செய்தது கத்தார் அரசாங்கம். எனவே கத்தார் அரசாங்கத்துக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். உதவி செய்ய விரும்புகிற சகோதரர்கள், நம்ம பிரார்த்தனை டெய்லி பண்ணுவோம், உதவி செய்ய விரும்புகிற சகோதரர்கள் UNRWA-னூடாக உதவி பண்ணலாம். ரொம்ப நன்றி. முக்கியமான பல விடயங்களை நாங்கள் இன்றைய இந்த கலந்துரையாடலிலே பேசியிருந்தோம். குறிப்பாக பாலஸ்தீனத்திலே நடைபெறக்கூடிய விடயங்கள் என்ன, சீஸ்ஃபயரை
எப்படி அவர்கள் நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள், இதற்கு பின்னால் யார் யாரெல்லாம் உழைத்தார்கள் என்ற விடயங்களை எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எதிர்வரக்கூடிய நாட்களிலே சகோதரர் ரஸ்மின் அவர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் சமூகத்திற்கு, அதாவது சர்வதேச முஸ்லிம் உம்மாவுக்கு நடைபெறக்கூடிய விடயங்கள், அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்களை பற்றியெல்லாம் அவருடைய யூடியூப் சேனலிலே பேச தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கு. கடந்த 468 நாட்கள் பல அவருடைய முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றன. அவருடைய பிள்ளைக்கு சத்திர சிகிச்சை அந்த காலங்களிலே நடைபெற்றது. நோய்வாய்ப்பட்டிருந்தார். திருமண வைபவங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது. பல சமூக பணிகளுக்காக வேண்டி நாட்டின் பல பாகங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தாலும் கூட, எங்கு சென்றாலும், வெளிநாடுகளுக்கு சென்றாலும் கூட அங்கிருந்து பாலஸ்தீனத்திலே நடைபெறக்கூடிய அந்த தகவல்களை முழுமையாக வழங்கினார். எனவே என் சார்பாகவும் அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய பணி தொடர வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்களிலே முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டி மாத்திரமல்லாமல் இலங்கை வாழ் மக்களுக்கு பயனுள்ள பல விடயங்களை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்து. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.